கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 17 ஹிரண்யனின் மறைமுக வாசம். அசுர குமாரனான ஹிரண்யன் தும்பை பூ மாலையை அணிந்து கொண்டு 1000 சிங்கங்கள் பூட்டிய பிரம்மாண்டமான தேரில் ஏறி அமர்ந்த வண்ணம் ஆயிரக்கணக்கான சேனை தலைவர்களும் சதுரங்க சேனைகளும் புடைசூழ போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றான். அவனோடு கூட 800 வாகினி எண்ணிக்கையுள்ள ரதங்கள், குன்றுகள் போன்ற பெரிய யானைகள், 2 லட்சம் குதிரைகள், 2 லட்சம் அசுர வீரர்களும் புறப்பட்டுச் சென்றார்கள். அப்போது சமுத்திரத்தின் அலை ஓசைகளையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு பேரி வாத்தியங்களின் முழக்கம் உண்டாயிற்று. மற்றும் இதை போன்ற அநேக வாத்தியங்களும் இடைவிடாமல் முழக்கமிட்டன. யுத்த களத்தை நெருங்கியதும் ஹிரண்யன் தன் சைனியங்களை 1000 வாகினி எண்ணிக்கையுள்ள 4 வரிசைகளாக தனித்தனியாக பிரித்து 4 திசைகளிலும் ஏவி விட்டான். பிறகு அவன் கோபாவேசத்தோடு கர்ஜனை புரிந்த வண்ணமே வீரபாகுவை எதிர்த்து வந்தான். அவனை பார்த்த வீரபாகுவோ இவன் யாராக இருக்கலாம் என்று நினைத்து குழம்பினான். அச்சமயம் பிரம்மபுத்திரரான நாரத முனிவர் அங்கு வந்து ஹிரண்யனை இன்னான் என்று அவனுக்கு அறிமுகப்படுத்தி அசுர குமாரனுடைய வீர தீரங்களை பற்றியும் வெகுவாக எடுத்துச் சொல்லிவிட்டு சென்றார். வீரபாகுவும் உடனே தன்னுடைய சைனியங்களை 4 வரிசைகளாக பிரித்து 4 திக்குகளிலும் அவற்றை அனுப்பி வைத்தான். பிறகு அவன் தன் படைகளோடு அதி ஆவேசமாக ஹிரண்யனுடன் போரிட முன்வந்தான். அப்போது அவ்விருவருக்கும் மகா பயங்கரமாக யுத்தம் மூண்டது. பூத வீரர்களும் அசுர வீரர்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டார்கள். அசுரப்படை தலைவர்கள் பூதப்படை தலைவர்களோடும் அசுரனுடைய 1000 தம்பிகளும் வீரபாகுவின் தம்பிகளோடு யுத்தம் புரிந்தார்கள். உலக்கை, முத்கரம், சக்கரம், பிண்டி, எரிவல்லையம், தோமரம், கத்தி, கட்கம், அம்பு, சூலம், வஜ்ரம், வேல், கோடாலி ஆகியவைகளாலும் மரங்கள், கற்கள், மலைகள், குண்டாந்தடிகள், மண் கட்டிகள் ஆகியவைகளாலும் பூதப்படைகள் அசுரப்படைகளை தாக்கி சின்னாபின்னப்படுத்தின. அதனால் அசுர வீரர்களில் பலர் கைகால்கள் முறிந்தும் மற்றும் உடல் அங்கங்களில் முக்கியமானவைகளை இழந்தும் இரத்த வெள்ளத்தில் மிதந்த வண்ணம் மூர்ச்சித்து கிடந்தார்கள். வீரபாகுவும் அநேக அஸ்திரங்களை பிரயோகித்து ஏராளமான அசுரர்களை கொன்று குவித்தான். அசுர வீரர்களின் உடலிலிருந்து பெருகி வழிந்த இரத்தம் ஒரு பெரிய ஆறாகவே ஓடலாயிற்று. உடனே ஹிரண்யன் மிகுந்த கோபத்தோடு 1000, 10000, லட்சம், கோடி பாணங்களை பிரயோகித்து பூத வீரர்களை விரட்டியடித்தான். அப்போது பூதப்படை தலைவனான நீலன் என்னும் வீரன் மிகுந்த ஆரவாரத்தோடு புறப்பட்டு வந்து ஹிரண்யனுடன் யுத்தம் புரிந்தான். அசுரகுமாரன் அவன் மீது தன்னுடைய வேலை எடுத்து வீசி எறிந்தான். அது தாக்கியதால் மூர்ச்சையடைந்த நீலன் ஒரு நொடி பொழுதிற்குள் மூர்ச்சை தெளிந்து எழுந்து ஒரு ஷால விருட்சத்தை பிடுங்கி எடுத்து அசுரனின் இரதத்தை உடைத்தான். உடனே அசுரன் வேறொரு இரதத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கூர்மையான பாணங்களை அவன் மார்பை நோக்கி விடுத்தான். அதை கண்டதும் நீலன் ஆத்திர வெறியோடு ஒரு பெரிய மலையை பிடுங்கி எடுத்து அவன் மீது எறிந்தான். அசுரனோ அந்த மலையை 3 பாணங்களினாலேயே பொடி பொடியாக்கி விட்டான். அதன் பிறகு
நீலன் தேருடன் சேர்ந்து அசுரனை தூக்கி விசையோடு வீசி எறிந்தான். அசுரனோ தேரிலிருந்தபடியே ஆகாயம் வரையிலும் எழும்பிச் சென்று விற்றென்று கீழ்நோக்கி திரும்பி வந்து விழுந்தான். அவன் வேறொரு ரதத்தில் ஏற முயல்வதற்குள் நீலன் அவனுடைய மார்பில் பலமாக அடித்தான். அவ்விருவருமிடையே பயங்கரமான கைகலப்பு ஏற்பட்டது. முடிவில் அசுரன் வாயிலிருந்து இரத்தம் பெருகி வழிய மூர்ச்சித்து விழுந்தான். உடனே தனக்கு மூர்ச்சை தெளியும் வரையிலும் அவன் தனக்கு நிகரான வேறொரு மாய உருவத்தை உண்டாக்கினான். அந்த பொய் மனிதனாகிய ஹிரண்யன் நீலனோடு போரிடலானான். நீலனோ அந்த மாய உருவினன் தலைமீது தண்டத்தால் ஓங்கி அடித்தான். அதனால் மூர்ச்சையடைந்தவன் போல் பூமியில் புத்தென்று விழுந்த அவன் சட்டென்று ஆகாயத்தின் மத்தியை அடைந்து அங்கிருந்தவாறே சிங்கம் போல் கர்ஜனை செய்தான். நீலனும் ஆகாயத்தை நோக்கி எழும்பிச் சென்று அவனோடு ஆவேசமாக போரிட்டு கீழே இறங்கி வந்தான். அப்போது அந்த பொய் அசுரன் போர் புரிபவன் போன்ற பாவனையில் நீலனை சமுத்திரத்திற்கும் தீவுக்கும் காட்டிற்கும் மலைக்கும் குகைக்கும் வேறு உலகத்திற்கும் அழைத்துச் சென்று அவனை சுற்றித் திரிய வைத்து சலிப்படையச் செய்தான். அப்போது நிஜ அசுரனான ஹிரண்யன் சுய நினைவை பெற்று எழுந்து வந்து பொய்யான அசுரனுடன் சேர்ந்து கொண்டு நீலனின் மீது ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகித்தான். அந்த அஸ்திரம் தாக்கியதால் நீலன் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தோட மயக்கமடைந்தான். உடனே வீரபாகு விக்ஞாஸ்திரத்தை அவன் மீது பிரயோகித்தான். அதனால் மாயாசுரனை இழந்து தனித்து நின்ற ஹிரண்யன் வீரபாகுவின் மீது 1000 பாணங்களை சரம் மாறியாக பொழிந்தான். அப்பாணங்கள் அனைத்தும் வீரபாகுவின் மார்பில் பட்டு முனை மழுங்கி கீழே விழுந்தன. உடனே வீரபாகு அளவு கடந்த கோபத்தோடு அசுரனுடைய கவசம், கொடி, வில் ஆகியவைகளை ஒரு நொடி பொழுதில் சிதறடித்தான். அதை கண்ட அசுரன் வேறொரு வில்லை கையில் எடுத்தான். உடனே வீரபாகு அவனுடைய வில், அம்புரா தோணி, அஸ்திரங்கள் ஆகியவற்றையும் இரத சாரதி, ரதம் ஆகியவற்றையும் 1000 பாணங்களினால் சின்னாபின்னப்படுத்தினான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.